வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் அரசு தரப்பில் வெளியிடுகின்ற அறிவிப்புகளையும் அரசு தரப்பில் வழங்குகின்ற உத்தரவுகளையும் குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் மாவட்டம் வாரியாக ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் வெளியிடக்கூடிய அறிவிப்புகளையும் தகவல்களையும் அது மட்டுமல்லாமல் ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு, அவர்களுக்கு வழங்கக்கூடிய மதிப்பெண்கள் மாற்றங்கள், அதேபோல் கட் ஆஃப் மதிப்பெண், கிரேஸ் மதிப்பெண்கள் வழங்குவது பற்றிய தகவல்களையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஆசிரியர்களுக்கு சிறப்பு அனுமதி வழங்குவது சார்ந்து சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 திருச்சிராப்பள்ளி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கு எனுமரேட்டர் மற்றும் சூப்பர்வைசர்ஸ் பணிகளை ஆசிரியர்களுக்கு ஒதுக்கீடு செய்துள்ளது. மாணவர்களின் கல்வி பாதிக்காதவாறு காலை அல்லது மாலையில் கணக்கெடுப்பு பணியினை மேற்கொள்ள அனுமதி அளிக்க கோருதல் தொடர்பாக திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 2027 ஆண்டிற்கான தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் 2 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. முதல் கட்ட பணியில் ஒரு பகுதியாக சுய கணக்கெடுப்பு பணிகள் கடந்த 17/7/2026 முதல் 31/7/2026 வரை நடைபெற்று வருகிறது. மேலும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் வீடுகள், அடுக்குமாடி குடியிருப்புகள், அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள், விற்பனை கூடங்கள் ஆகியவற்றில் கணக்கெடுப்பு பணியினை மேற்கொள்வதற்கு மாவட்டத்தில் 28 பொறுப்பு அலுவலர்களின் எல்லைக்குட்பட்ட பள்ளிகளில் பணிபுரிந்து வரும் பெரும்பாலான ஆசிரியர்களை இப்பணிக்காக சூப்பர்வைசர்களாகவும் எனுமரேட்டர்ஸ்களாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதாவது எனுமரேட்டர்ஸ் கணக்கீட்டாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவ்வாறு நியமனம் செய்யப்பட்டுள்ள ஆசிரியர்கள் வரும் 1/8/2026 முதல் 30/8/2026 வரை களப்பணியில் ஈடுபட வேண்டியுள்ளதால் அன்னார்கள் பணி பார்த்து வரும் பள்ளி மாணாக்கர்களின் கல்வி பாதிக்காதவாறு இப்பணியினை காலை வேளையிலோ அல்லது மாலை வேளையிலோ மேற்கொள்ள அனுமதி வழங்க கோரி சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு உரிய தகவலை வழங்கி இப்பணியினை எவ்வித தொய்வுமின்றி குறிப்பிட்ட காலத்திற்குள் நிறைவு செய்திட ஒத்துழைத்து நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என ஆசிரியர்களுக்கு சிறப்பு அனுமதி வழங்க கோரி சிஇஓ அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு கடிதம் அனுப்பியிருப்பதாக தகவல்கள் வெளியாகிறது. இதன் மூலமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டு வரக்கூடியவர்கள் 2ஆம் கட்டமாக 1/8/2026 முதல் 30/8/2026 வரை களப்பணியில் ஈடுபட வேண்டியுள்ளதால் அவர்களுக்கான சலுகைகளை வழங்க வேண்டும் என்றும் அது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஆசிரியர்களுக்கு சிறப்பு அனுமதி வழங்க கோரி சிஓ அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுமதி கடிதம், கோரிக்கை கடிதம் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல் மற்ற மாவட்டங்களிலும் இந்த மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் இருப்பவர்களுக்கு ஓடி வழங்குவது சம்பந்தமாக தகவல்களும் அது பற்றிய விடுமுறை வழங்கக்கூடிய கோரிக்கைகளையும் முன்வைத்து வராங்க. இந்த தகவல்கள், கோரிக்கைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.